வெல்கம் பேக் டு ரித்துஸ் டைம். இன்னைக்கு நாம சிம்பிளா எப்படி ஆட்டா பிஸ்கெட் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் மாவுக்கு அரை டம்ளர் சுகர் பவுடர்டு சுகர் ஆட் பண்ணணும். அது கூடவே 2 ஏலக்காய் அரைச்சி போடணும். நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம சுகரையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். பூரி மாவு பதத்துக்கு பிசையணும். மாவை பூரி மாவு பதத்துக்கு பிசையணும். இந்த மாதிரி சாஃப்ட் டவ் ரெடி பண்ணிக்கணும். இப்ப இந்த மாவை 2ஆ பிரிச்சுக்கணும். முதல்ல பூரி தேய்க்கிற மாவுல கொஞ்சம் மாவை திரட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இத பிளேஸ் பண்ணி ரொம்ப அழுத்தாம தேய்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்து அதை அழகா இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் வெட்டிட்டு பீஸ் பண்ணணும். நம்ம ஸ்கொயர் ஷேப்ல பண்றப்ப நமக்கு அது சாப்பிட்றப்ப ஒரு பிஸ்கெட் தான் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். இதை ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ண நீங்க தனி பிளேட்ல போட்டு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் கட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் மாவையும் எடுத்து இதே மாதிரி பண்ணணும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே பிஸ்கெட்டை கொஞ்சம் பரவலா போடணும். ஒன்னோட ஒன்று ஒட்டாம போடணும். அடுப்பை கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிஸ்கெட் பொன்னிறமா ஆகுறத நீங்க பார்க்கலாம். இன்னும் நல்லா பொன்னிறமா ஆன பிறகு நீங்க இதை எடுத்து நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட்டை போடலாம். இப்போ பிஸ்கெட் பொன்னிறமா ஆனதை நீங்க பார்க்கலாம். இப்போ அந்த பிஸ்கெட்டை வேற ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம்.
இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் போட்டுக்கோங்க. ஃபைனலாக எல்லாத்தையும் பொரிச்சதுக்கு அப்புறமா அதை 10 or 15 minutes ஆற விட்டுருங்க. இதோ நம்ம ஃபைனல் அவுட்புட். சுவையான ஆட்டா பிஸ்கெட் ரெடி. சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை எப்பயுமே நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க.